Hi friends, welcome to 1C recipes and vlogs. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்பொங்கலை காரப்பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெண்பொங்கல் கூட மெது வடை, பருப்பு வடை, சாம்பார், சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட சேனலில் மெது வடை எப்படி செய்கிறது, பருப்பு வடை எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ இருக்குது. ப்ளஸ் வரகரிசி யூஸ் பண்ணி வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவும் இருக்குது. இந்த வெண்பொங்கல் பண்ண அன்றைக்கி நான் பீக்கங்காய் சாம்பார் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபியோட வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது. இது எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆகவும் அதில் அரை கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை சேர்த்து அது சூடாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பருப்பை தொட்டு பார்த்தா தெரியும் நல்லா சூடாயிடுச்சுன்ட்டு. அந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் கொட்டிடுங்க. இப்போ நம்மளோட பருப்பு நல்லா சூடாயிடுச்சு, அதனால் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோம். அது ஒரு கிண்ணத்தில் கொட்டிட்டு அது கூட 1 டம்ளர் அளவு பச்சரிசி சேர்த்துட்டு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வெண்பொங்கல் குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடான பின்னாடி அதில் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு முழு மிளகு சேர்த்துக்கலாம். சீரகம், மிளகு இது ரெண்டும் முழுசாக சேர்த்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரெண்டையும் லைட்டாக குறப்பாக பவுடராக அரைச்சி கூட சேர்க்கலாம். அடுத்து ஒரு 8 முந்திரி பருப்பு எடுத்துருந்தேன். அதை வந்து 2 உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 பச்சை மிளகாய், இஞ்சி ரொம்ப சின்ன சைஸ் அளவு இஞ்சியை துருவி போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சியை துருவி சேர்க்குறனால அது வேகும் பொழுது சாதத்தோட மிக்ஸ் ஆயிரும். நமக்கு இஞ்சி போட்டதே தெரியாது, அதனால் வாயிலையும் கடிப்படாது. அதனால் துருவி சேர்த்துருக்கேன் நான். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் அளவு அரிசி, அரை கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம இதில் எவ்வளோ தண்ணி சேர்க்க போகிறோம் அப்படின்னா 8 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். எந்த கப்பில் நீங்கள் அரிசி பருப்பு மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பொங்கலுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா அது நல்லா குழஞ்சு வேகும். நம்ம இன்றைக்கி அரிசியும் பருப்பையும் ஊற வைக்காமல் கழுவிட்டு உடனே சேர்க்குறனால தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு பண்ணுறீங்க அப்படின்னா 2 டம்ளர் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. 6 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போது தண்ணி ஃபுல்லாக சேர்த்த பின்னாடி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் பொழுது தான் நம்ம அரிசியும் பருப்பும் சேர்க்கணும். இப்போ நம்மளோட தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்கிற பச்சரிசி, பாசிப்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்துடலாம். இந்த சேர்த்த பின்னாடி உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சாம்பார் சட்னி தொட்டு தான் சாப்பிடுவோம். அதனால் பொங்கலில் உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. செக் பண்ணி பார்த்துட்டு அரை உப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா விட்டுருங்க, அதுக்கு மேலே சேர்க்க வேணாம். இப்போ அரிசி சேர்த்த பின்னாடி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 விசில் வரைக்கும் வேக வச்சோன்னா ரைஸ் நல்லா குழஞ்சி வந்திருக்கும். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக நின்ன பின்னாடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் நல்லா வெந்திருக்குன்ட்டு. நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிடும் பொழுது. இப்போ ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைனலாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறனால அந்த பொங்கல் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். சூப்பர் ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது இதோட டேஸ்ட். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு கொடுங்க. இதே மாதிரி நிறைய சூப்பர் வீடியோஸ் ஃப்யூச்சரில் நிறைய அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.